வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் ஆப்ஷன் செயின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நிறையா பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக ஆப்ஷன் பையிங் ஆர் செல்லிங் எது பண்ணும்போதும் ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அதாவது ப்ரைஸ் பேட்டர்ன், ஸ்டாக்ஸ் பேட்டர்னும் பார்த்துக்கணும், அது கூட ஆப்ஷன் செயினையும் சப்போர்ட்டாக வச்சுட்டு பண்ணும்போது நமக்கு அக்யூரசி அதிகமாக இருக்கிறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கும். இப்போ ஆப்ஷன் செயினை உங்களுக்கு டைரெக்டாக லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணி காமிக்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா நமக்கு ஆப்ஷன் செயினில் 3 இது இருக்குது. ITM, ATM, OTM அப்படின்னு 3 டேர்ம்ஸ் இருக்குது. அதாவது ஒரு ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது போது அது இந்த மணியா, அட் த மணியா, அவுட் ஆஃப் த மணியா அப்படிங்கிறத என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த இது இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டீட்டெயில்டாக என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் குயிக்காக. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செயின் எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ATM எது OTM எது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஸ்டாக்ஸ்க்கும் பார்த்துக்கலாம், நிஃப்டிக்கும் பார்த்துக்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஸ்டாக்ஸ் 3க்குமே பார்த்துக்கலாம். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பைரியை சூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்படி ஒரு எக்ஸ்பைரிக்கு எப்படி எந்த இடத்துல அதிக கான்ட்ராக்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன் செயின் NSEன்னு கூகுளில் அடிச்சிங்கன்னா ஒரு லிங்க் வரும். அது கிளிக் பண்ணோன்னே எந்த இண்டெக்ஸாக ஸ்டாக்ஸான்னு செலக்ட் பண்ணிக்கங்க. அது செலக்ட் பண்ணோன்னே சப்போஸ் நான் நிஃப்டி அப்படிங்கிறத இண்டெக்ஸை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி சென்டரில் இந்த ஸ்ட்ரைக் இருக்குது. 18,000 மார்க்கெட் இருக்குது அப்படின்னா 18,000, 17,900, 950, 17,900 அப்படியே போகும். 50 பாயிண்ட்டாக நிஃப்டிக்கு ஒரு ஸ்ட்ரைக்கு டிஃப்ரென்ஸ் 50 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே 18,050 அந்த மாதிரி அப்படியே போகும். இப்போ 18,000 இருக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கலர் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கும். இது கால் சைடு, இது பார்த்திங்கன்னா கால் சைடு, இது பார்த்திங்கன்னா புட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆப்ஷன் செயினில் உங்களுக்கு 18,000 மார்க்கெட் இருக்குது அப்படிங்கும்போது இது பார்த்திங்கன்னா ஒரு கலர் இருக்கும். இந்த சைடு ஸ்லைட்டாக ஸ்லைட் ரெட்டிஷாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ 18,000க்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 18,000க்கு மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மணி ஆப்ஷன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ITM அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 18,000கிட்ட இருக்கிறது அட் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. 18,000க்கு கீழே 18,100, 150 அதே மாதிரி 19,000, 20,000 எல்லாமே இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இது கால் சைடு. கால் சைடு ஏன் இந்த மணி அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இங்கே 17,800 இருக்குது அப்படின்னா இதெல்லாம் தாண்டி வந்திருக்கு. கால் சைடு போகும்போது நம்ம அப் சைடு போகும் அப்படின்னா காலை பை பண்ணணும். அப்போ 17,800 இருக்கும்போது நான் பை பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு 18,000 வந்ததுன்னா இதுக்கு 200 பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மணி ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கும். அது எக்ஸ்பிரி அன்னைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மணி இருக்கிறதுனால அந்த 200 பாயிண்ட்ஸ் இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அது எப்போவுமே இருக்கும். அதனால தான் இந்த மணி. சப்போஸ் இந்த இதை எடுத்துக்கிட்டிங்க 19,200, மார்க்கெட் 17,800 இருக்கும்போது ஒரு 5 ரூபா இருக்குது. 18,000 வரும்போது ஒரு 8 ரூபா வந்துருச்சு. திருப்பி மார்க்கெட் கொஞ்சம் ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா திருப்பி இது 8 ரூபா இருக்கிறது 5 ரூபா, 3 ரூபா அந்த மாதிரி போயிடும். அதாவது டைம் டிகே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணியில் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் மெயினாக பை பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கும்போது அவுட் ஆஃப் த மணி பை பண்ணுறது அட்வைசபிள். ஏன்னா மார்க்கெட் ஒரு டைம் ஏறிட்டு லைட்டாக இறங்கினாலும் உங்களுக்கு 8 ரூபா இருக்கிறது திருப்பி 3 ரூபா, 5 ரூபா அந்த மாதிரி கீழே இறங்கிற டைம் டிகேனால. அதுதான் அவுட் ஆஃப் த மணியோட டிஸ்அட்வான்டேஜ். இதே அட் த மணிலையும் இந்த மணிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிகே அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். டைம் இம்பேக்ட் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 18,000, 17,000 இதெல்லாம் பார்த்திங்கன்னா அட் த மணி கரெக்டாக ப்ரைஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு இங்கேருந்து வரும்போது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா ப்ரீமியம் இருக்குன்னா அப்படியே கம்மியாகிட்டு 300, 200, 100, 50 அப்படியே கம்மியாகிட்டே வரும் அதிகமான ஸ்ட்ரைக்லேருந்து. இப்போ நீங்கள் இது எடுக்கும்போது உங்களோட வியூவும் கரெக்டாக இருந்தால் தான் பார்த்திங்கன்னா, ஏன்னா இது கொஞ்சம் இறங்கினாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 300 ரூபா இருக்கிறது 310, 20 ரூபா போகும். ஆனால் இங்கே உங்கள் வியூ தப்பாச்சுன்னா 5 ரூபா இருக்கிறது ஒரு 4 ரூபா அந்த மாதிரி தான் இறங்கும், மெதுவாக தான் இறங்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு இது டிஃப்ரென்ஸ்.
இதே மாதிரி புட் சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸாக வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புட்க்கு இந்த மணி, இது அட் த மணி, இது வந்து அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க புட் ஆப்ஷன்ஸ்க்கு. ஸோ நடுவில் ஸ்ட்ரைக்னு இருக்கும், இது ஸ்ட்ரைக் பார்த்துக்குங்க. புட் ஆப்ஷன்ஸ்க்கு இதெல்லாம் அவுட் ஆஃப், இது வந்துட்டு டீப் இந்த மணின்னு சொல்லுவாங்க, அட் த மணி அவுட். இதோட அப்படியே ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ்க்கு. ஏன்னா 18,000 இருக்கும்போது நீங்கள் அவுட் ஆஃப் த மணி புட் வாங்குறீங்க அப்படிங்கும்போது மார்க்கெட் இதோட ஆப்போசிட் அப்படியே இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 16,000 இல்லை 17,000 அதெல்லாம் பார்த்திங்கன்னா 5 ரூபா 4 ரூபாய்க்கு இருக்கும் அவுட் ஆஃப் த மணி. அப்படியே இன்வர்ஸாக இருக்கும். உங்களுக்கு கால் ஆப்ஷன் எப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதே மாதிரி புட் ஆப்ஷன். அப்போ நீங்கள் புட் ஆப்ஷனுக்கு நல்லா ஒரு ரொம்ப நெகட்டிவாக இருக்குது மார்க்கெட் கண்டிப்பாக இறங்கும் அப்படிங்கிறது தெரியும் போது நீங்கள் 19,000 இல்லை 18,500 புட்டெல்லாம் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்கள் 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் இறங்கினாலும் இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக இறங்கும். அவுட் ஆஃப் த மணியில் உங்களுக்கு கம்மியான ப்ரீமியம் தான் கிடைக்கும் அங்கே பார்த்திங்கன்னா. ஆனால் மார்க்கெட் ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் இறங்குது அப்படின்னு நல்லா தெரியுது அப்படின்னா டீப் இந்த மணி அடிச்சிங்கன்னா தான் நிறைய பாயிண்ட் மார்க்கெட் இறங்குறதுக்கு ஈக்குவலாக உங்களால் ப்ரீமியம் வந்துட்டு பிடிக்க முடியும். ஸோ அதுதான் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக வந்துட்டு அட் த மணி, இந்த மணி, அவுட் ஆஃப் த மணி. ஸோ இந்த 3 இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் வேரியஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்துட்டு புல் கால் ஸ்ப்ரெட், பியர் கால் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இதையும் உங்களுக்கு இது கூட உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு இது ஏடிஎம், ஓடிஎம், ஐடிஎம் அப்படிங்கிறது என்னென்னு தெரியுது அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ குயிக்காக இந்த ஆப்ஷன் செயின் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நான் வீக்லி ஏதாவது ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் கிளாஸ் எடுக்கும்போது இந்த ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம்மை அந்த ஸ்க்ரீனில் காமிச்சு சொல்லும் போது நிறைய பேர்த்துக்கு புரியறதில்லை. ஏன்னா அந்த கலர் டிஃப்ரென்ஷியேஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம குவாட்ரண்ட் போட்டு உங்களுக்கு காமிக்கும்போது ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ மார்க்கெட் உங்களுக்கு நல்ல டேரக்ஷன் தெரியுதுன்னா நீங்கள் டீப் இந்த மணியில் போய் நீங்கள் ஏதாவது செல் ஆர் பை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பாயிண்ட்ஸும் பிடிக்கலாம், டிகேவும் கம்மியாக இருக்கும். ஆனால் இது வியூ தப்பாச்சுன்னா லாஸும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா டெல்டா அப்படிங்கிறது அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு மெயினான கான்செப்ட். ஸோ தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். பபாய்.